திருக்குறளை பத்தி பேசுனீங்க. திருக்குறளை பத்தி பெரியார் அவ்வளவு மோசமா பேசியிருக்காரா? இல்ல திருக்குறளை பாராட்டி இருக்கிறாரு. ஒன்று இல்ல ரெண்டு ஒரு கட்டத்துல திருவள்ளுவரை சாடவும் செய்வார். ஏங்க திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், ஆமா வினை நம்பிக்கை உடையவர், ஆமா. மறுபிறப்பு நம்பிக்கை உடையவர், ஆமா. தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர். அரண் வலியுறுத்தல் என்று நீ எந்த பிழையை செய்தாலும் அரண் உன்னை விடாத அறுத்தடித்து விடும் என்று பேசியவர். சரி. அப்புறம் பெரியார் முழுவதும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றவர் இதையெல்லாம் எதிர்த்து பேசாமல் ஏற்றுக்கொண்டு பேசுவாரா? ஆனாலும் திருவள்ளுவர் தமிழர்களாக பிறந்தவர்களில் நல்ல நீதிமுறைகளை சொன்னவர் என்று பாராட்டியிருக்கார். அவரே பிற்காலத்தில் மாநாடு கூட ஒரு முறை நடத்தினார், அதெல்லாம் செய்தார். அப்போ சொல்லுவார், பெரியார் யாருக்கும் அடங்க மாட்டாருங்க, அது ஒரு அடங்காத பந்தய குதிரை இது. என்ன நோக்கத்துக்கு தமிழை காட்டு முராண்டி மொழி நம்ம அஞ்சுவோம். தமிழை காட்டு முராண்டி மொழி என்பார், திருக்குறள் மூட நம்பிக்கையுடைய நூல் என்பார், எல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொன்னாலும் சரி நம் மீது ஒரு பற்றுதலில் சொல்லுகிறார் என்று இந்த சமூகம் நினைத்தது என்பதுதான் அதில் அவருடைய வெற்றி. அவருடைய வெற்றியை தான்.